8000 ரூபாய்க்கு 8 GB ராமோட மொபைல் போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக லாவால இருந்து O2 லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கு பாத்துருவோமா? முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் பாத்துருவோம். பொதுவா லாவா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிளேஸ் சீரிஸ் தான் Black கலர்ல அந்த பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க, மத்ததெல்லாம் ஒயிட் கலர்ல வரும். பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா O2மே Black கலர்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பிளேஸ் சீரிஸ்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா சேல் ஆகுது அப்படிங்கிறதுனால அதே இதை இதுக்கும் போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ. ஸோ முன்னாடி எதுவுமே போடல, O2 அப்படிங்கிறது மட்டும் தான் பெருசா இருக்குது. பின்னாடி அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைட்ல எப்பயும் போடுற மாதிரி அந்த ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. பட் லாவால அந்த சர்வீஸ்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நீங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. பாக்ஸ்க்குள்ள நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ், லாவா O2 மொபைல், the ஃப்ரீ சர்வீஸ்க்கான கார்டு, டைப் C சார்ஜிங் கேபிள், 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர், கடைசியா சிம் எஜெக்டர். முதல்ல இதோட TPU கேஸை போட்டு பார்த்துருவோம். ஃபிட்டிங் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த கேஸை போட்டு பார்க்கும்போது ரொம்பவே பல்காக தெரியுது. அது போக இங்கே டிஸ்பிளேக்கு வந்து நல்லா சுற்றிலும் அந்த ஹைட் வந்து எட்ஜஸ் பெருசாக கொடுத்துருக்கனால இப்படி விழுந்தா டேமேஜ் ஆகாது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் மொபைலுமே இந்த கேஸை கலட்டிட்டு பார்த்தாலுமே ரொம்பவே பல்காக தாங்க இருக்கு. பட் நல்ல விஷயம் என்னன்னா மொபைல் மட்டும் தான் பல்காக இருக்கே தவிர வெயிட் வந்து 200 கிராம் தான். இது ஓரளவு அக்செப்டபிள் தான். ஆனால் மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 8.7 mm அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் எனக்கு பார்த்தா அதை விட அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஒருவேளை இந்த டிஸ்பிளேவை தவிர்த்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற மொபைல்ஸ்லாம் அந்த டிஸ்பிளேயோட ஹைட் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆகாது. பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு சில வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு அது ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் மொபைல் வந்து கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரீமியமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே தெரியும் அந்த கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது. அது போக ரியர்ல பிரீமியம் AG கிளாஸ் பேக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இது எதுவுமே கேப்சர் ஆகல. மேல அந்த கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பொதுவாக ஐபோன் மாதிரியே கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. கீழே லாவாவோட பிராண்டிங் இருக்கு. இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்குது. டிசைன் இந்த செக்மெண்ட்க்கு நல்லா தான் இருக்கு. பட் இந்த வெயிட் அண்ட் திக்னஸ் தான் நம்மள ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. மொபைல் இவ்வளவு பல்கா இருக்கு, ஒருவேளை பேட்டரி வந்து அதிகமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா பேட்டரியுமே எப்பயும் போல 5000 mAh தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். பொதுவா 10 வாட் இந்த செக்மெண்ட்ல நிறைய பேர் கவர் பண்றாங்க. பட் 18 வாட் கொடுத்திருக்காங்க லாவா. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க தான் பிராண்ட் வந்து பெருசா ஹைலைட் பண்றாங்க. ஃபாஸ்டஸ்ட் போன் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபாஸ்டஸ்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை விட ஃபாஸ்டான போனும் இதே செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. பட் லேட்டஸ்டா இல்ல, கொஞ்சம் ஓல்டான மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிசாக் T616 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 2,90,000க்கு மேல வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு டே டு டே யூசேஜ்க்கு, மல்டி டாஸ்கிங்க்கு, நார்மலான யூஸ்க்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். கேம்ஸ்மே குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது நல்லாவே ஸ்மூத்தா இருக்கும். பட் கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ்லாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாலாம் இருக்காது. ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். பட் லேக், ஃப்ரேம் டிராப் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது போக இதுல இன்னொரு பிளஸ் என்ன, இதுல LPDDR 4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னுமே eMMC யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் UFS கொடுத்தது நல்ல விஷயம். இதுல ஸ்டார்டிங் வேரியண்டாவே 8 GB RAM தான் வந்திருது. இருக்கிறதே ஒரு வேரியன்ட் தான். அது போக 128 GB ஸ்டோரேஜும் கொடுத்தறாங்க. ஸ்டோரேஜும் அதிகமா இருக்கு, RAMும் பெஸ்டா இருக்கு. இது போக விர்ச்சுவல் RAM இதெல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதால பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 4G ப்ராசஸர் தான். மொபைலுமே 4G மொபைல் தான். இதுல சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா 2 சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். SD கார்டு அப் டு 512 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.5 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல பொதுவா எல்லாரும் இந்த டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே பெட்டரா தான் இருக்குது. இன்டோர்ல ஒரு லோ பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே ஓகே. அந்த கலர்ஸ் இதெல்லாமே ஒரு லோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுபோக வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நல்ல லவுடாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஹைரஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. 3.5 mm ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. கால் பேசுறதுக்காக பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் மைக் தான் எல்லா மொபைல் போன்லயுமே வரும். பட் இவங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணிருக்காங்க. அது டாப்ல இருக்குது. அப்படியே மொபைலோட கேமராஸ்க்கு வந்தா ரியர்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு தான் 2 கேமரா. பட் இருக்கிறது என்னமோ ஒரு கேமரா தான். 50 மெகாபிக்சல்ல பிரைமரி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்க 8 மெகாபிக்சல்ல பஞ்ச் கோலாவே கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கு. அதையும் ஜூம் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா மட்டும் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீடைலோ ஷார்ப்னஸோ இதெல்லாம் இருக்காது. அதுபோக போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. கேமரால பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே அவுட்டோர்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது தான் போட்டோஸ் ஓரளவு பார்க்குற அளவு இருக்குது. இன்டோர்ல டீசென்டான லைட்டிங்ல எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சில சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதோட பெர்ஃபார்மன்ஸும் பெருசா பேசுற அளவுக்கு எதுவுமே இல்ல. இதோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்ல நிறைய Android 14 வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எதுக்கு Android 13 அப்படிங்கிறது தெரியல. பட் Android 14 கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலா Android 14 லே லான்ச் பண்ணியிருந்தா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும். மத்தபடி எப்பவும் போல கிளீனான நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல ப்ளூடூத்தோ ஆட்ஸோ எதுவுமே இல்ல. அந்த விதத்துல இந்தியன் பிராண்டான லாவாவை தாராளமா பாராட்டலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பரவாயில்ல. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 8500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. அது போக 500 ரூபாய் கூப்பன் ஆஃபர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 8000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். சோ இந்தியன் பிராண்டான லாவால இருந்து உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல 8GB RAM ஓட நான் சொன்ன மத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.